புத்தகங்கள் மனித வாழ்வை உயர்த்தும் உன்னத பணியை செய்யும் ஊடகமாகும். அப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கும் வாசிக்கும் பழக்கம் இன்றைய காலகட்டத்தில் வெகுவாக குறைந்துவிட்டது. அதற்கான காரணம் கைபேசி என்ற மற்றொரு ஊடகமாகும். அதாவது இதை நகைச்சுவையாக சிலர் கூறினர். பலரின் வீட்டுக்கிடங்கில் இறந்த உடல்கள் கிடைத்தது. அதன் பெயர்தான் புத்தகங்கள். ஆராய்ந்து பார்த்ததில் கொலையாளி கைபேசி என கண்டறியப்பட்டது. இது நகைச்சுவையாக தோன்றினாலும் இதில் ஆழமான உண்மையான உள்கருத்தும் உள்ளது. மேலும் புத்தக வாசிப்பின் சிறப்பை பல வகையில் கூறலாம். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன் என்றது புத்தகம். என்னை தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், அதுவே தொடர்ந்து படித்தால் நானே பேராயுதம். நீ உட்காரும் நாற்காலியை முடிவு செய்வது நான் தான் என்றது புத்தகம். பணம்தான் என்பது கூறுவது தெரிகிறது. அதுவும் உண்மைதான் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அது 100ல் 1 தான். மனித உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி முக்கியமோ அதேபோல் மனதுக்கு பயிற்சி புத்தகம் வாசிப்பது மட்டும்தான். அப்பொழுதுதான் மனம் தெளிவு பெறும். இத்தகைய சூழலில் புத்தக வாசிக்கும் பழக்கம் குறைந்ததால் அப்புத்தகங்களில் மறைந்து கிடக்கும் விலைமதிப்பில்லா முத்துக்கள் பெறாமல் விட்டுவிடுகிறோம். அதன் விளைவு மனிதர்களின் போலி முகங்கள் அதிகமாக உருவாகி வருகின்றன. இவற்றிற்கான தீர்வு மட்டும் புத்தக வாசிப்பை மேம்படுத்த வேண்டும். அதே சமயம் சிறந்த வாழ்வை நெறிப்படுத்தும் உயர்த்தும் புத்தகங்களை கண்டறிந்து படிக்க வேண்டும். இத்தகைய சிறப்புகளை பெற்றுள்ள புத்தகங்களான பெண்மை, நாண்மை, மாண்புமிகு மாணாக்கர்கள், இல்லற தெய்வம் போன்ற புத்தகங்கள் பெண்களின், மாணவர்களின், இளைஞர்களின், சமுதாயத்தின் என பலவற்றின் வாழ்வை ஒளியேற்றும் சிறந்த புத்தகங்களில் இவைகளும் சில. இப்புத்தகங்களை வாங்கி படிப்போம், வாழ்வை வளமாக்குவோம். இந்த புத்தகங்கள் மிகச்சிறந்த தள்ளுபடியுடன் இப்பொழுது கிடைக்கப்பெறுகிறது. அதாவது 0 ரூபாயில். அது எப்படி சாத்தியம்? ஆமாம், புகைப்படத்தில் இருக்கும் விலைப்பட்டியலை பார்த்தால் அனைவருக்கும் புரியும். அது மட்டுமா, இந்த புத்தகங்களை அன்பளிப்பாக பல போட்டிகளில் வெற்றி பெறுவர்களுக்கு பரிசாக வழங்கலாம். எனவே இப்புத்தகங்களை வாங்குவோம், வாழ்வை வளமாக்குவோம்.